ஆமா கோதாவரி, நேத்துக்கு எங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்தாங்கல்ல, உனக்கு ஏன் திடீர்னு தோணுச்சு கிரீன் டீ குடுக்கணும்னு? அதுவாயா? அது வேற ஒண்ணும் இல்ல. இப்போ எல்லார் வீட்லயும் சாதாரணமா டீ தானே குடுப்பாங்க. நம்ம கிரீன் டீ குடுக்கும்போது என்ன நினைப்பாங்க? ஆஹா, மாப்பிள்ளை நல்ல வசதியா இருக்கான், நம்ம பணக்கார குடும்பம்னு நினைச்சுப்பாங்க. ரெண்டாவது, பால் செலவு இல்ல. உன்னை போய், யோ முனுசாமி கடையில போய் 1/2 லிட்டர் பாலை வாங்கிட்டு வா, கருப்புசாமி கடையில போய் 1 லிட்டர் பாலை வாங்கிட்டு வா, நான் உன்கிட்ட கெஞ்ச வேண்டாம். மூணாவது, ரொம்ப முக்கியமான விஷயம், மதினி மதினி, நீங்க போட்ட டீ ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு, எங்க வீட்டுல இந்த மாதிரி டேஸ்டா போட மாட்டாங்க, கூட ஒரு கிளாஸ் கொடுங்களேன்னு கேட்க மாட்டாங்கய்யா. ஏன் உட்காரு, இன்னொரு விஷயம் இருக்கு, அதுதான் ஹைலைட்டு. இப்போ டீயை கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், என்ன செய்யணும்? உடனே அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு வடையை வைங்க, ஒரு சமோசா வைங்க, வாழைக்காய் பஜ்ஜி வைங்கம்பாங்க. கிரீன் டீக்கு அப்படி எதுவுமே வைக்கக்கூடாது. இந்த 4 பலன் இருக்கு பாத்துக்கோ. இரு இரு, அஞ்சாவது இதோடு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அதை நான் இப்ப சொல்லட்டா? இது என்னதுயா அஞ்சாவது? எனக்கு தெரிஞ்சு இந்த 4 அட்வான்டேஜ் தான். அஞ்சாவதா என்னத்த சொல்ற, சொல்லு பாக்கும். அந்த கிரீன் டீயை குடிச்ச பிறகு வாழ்க்கையிலே இனிமேல இந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டான்.